நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை எல்லா ஜனங்களை காட்டிலும், உங்களை அறிந்த தெரிந்த எல்லா ஜனங்களை காட்டிலும் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு மணிப்பூரிலே இருந்து இந்த வல்லமையான இரவு ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நிச்சயமாக இதை கேட்கிற, இதை தேவனுடைய வார்த்தை என்று விசுவாசித்து கேட்கிற ஒவ்வொருவர்களுக்குள்ளும் இது பலன் செய்யும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எத்தனை உபத்திரவங்கள், பாடுகள், எத்தனை நெருக்கடியான சூழ்நிலைகளிலே இருந்தாலும் சரி, எத்தனையோ ஆபத்துகள், ஏமாற்றங்கள், அல்லது எப்படியாய் இந்த வாழ்வதை விட நான் சாவது நல்லது என்று ஒருவேளை சிலர் நினைத்துக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோடு என் வாழ்க்கை முடிந்துவிட்டது, இனி என் வாழ்க்கை துளிக்கப் போவதில்லை, என் வாழ்க்கை தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிறது, நானும் என் பிள்ளைகளும் குடும்பத்தோடு மடிந்து போவதே நல்லது என்று ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்களை பார்க்கிறவர்கள் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் அது போன்ற ஒரு சத்தத்தை உங்கள் இருதயத்தில் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனாலும் அன்பு தேவ பிள்ளைகளை, எத்தனை பிரச்சனைகளில் இருந்தாலும் சரி, எத்தனை ஆபத்துகள் உபத்திரவங்களில் இருந்தாலும் சரி, எத்தனை பாடுகள் துயரங்களிலே நீங்கள் அகப்பட்டுக் கொண்டிருந்தாலும் சரி, மணிப்பூரிலே இருந்து உங்களுக்கான ஒரு வல்லமையான ஜெபம் வருகிறது. இந்த ஜெபத்தோடு இணைந்து ஜெபியுங்கள். பரலோகம் உங்களுக்காக திறக்கப்படும். பரலோகத்தின் பொக்கிஷ சாலை, நல்ல பொக்கிஷ சாலையாகிய பரலோகத்தை தேவன் உங்களுக்காக திறப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரே. நிச்சயமாய் நீங்கள் மாத்திரம் உண்மையும் உத்தமமாய் நீதியாய் நடந்து கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் நீதியாய், உண்மையாய், நியாயமாய், பரிசுத்தமாய் நடந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே உங்களை ஜெயிக்க எவனுக்கும், யாருக்கும், எதற்கும், எந்த சூழ்நிலைக்கும் அதிகாரம் இல்லை. ஏனென்றால் பாருங்கள், நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா காலமும் நான் உங்களுடனே இருக்கிறேன். இருப்பேன் அல்ல, இருப்பேன் அல்ல. நீங்கள் அப்படியாய் கடந்து செல்லும் பொழுது இருக்கிறேன் என்கிறவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆதலினால் மணிப்பூர் அல்ல, காஷ்மீர் அல்ல, அதை தாண்டி உலகம் எங்கிலும் நாம் தைரியமாய் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். இந்த சுவிசேஷம் ஒரு நல்ல செய்தி. கிறிஸ்துவை பற்றிய, கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற அற்புதமான மகிமையான ஆசீர்வாதங்களின் செய்தி என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. ஐயா, கர்த்தருடைய நீதியின்படி, கட்டளைகளின்படி நீங்கள் நடப்பீர்களே ஆனால், நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் சொல்ல முடியும், உம்மாலே எங்களை பலப்படுத்துகிற உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்கு முன்பாக சேனைக்குள்ளே பாய்வேன் என்று நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியும். ஏனென்றால் இருக்கிறவராகவே இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களோட இருக்கிறார். நீங்கள் அவருடைய நாமத்தின்படி, அவருடைய நீதியின்படி, கட்டளைகளின்படி நீங்கள் நடக்கும் பொழுது, நீங்கள் செம்மையாய் அவருடைய கட்டளைகளின்படி, நீதியின்படி என் அன்பு சகோதர சகோதரிகள் நடக்கும் பொழுது, அவர் இம்மானுவேல், உங்களை விட்டு அவர் பிரிவதே இல்லை, உங்களை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்குமாய் அவர் வேதத்தின் மூலமாய் சொன்ன எல்லா நல்ல காரியங்களையும் நிறைவேற்றுவார். எந்த நெருப்பு குண்டத்தில் இருந்தால் என்ன, ஐயா, உங்களுக்கு விரோதமாக எத்தனை மடங்கு அக்கினியை, ஒரு மடங்கு அல்ல, உங்களை கண்டதும் பிசாசு 7 மடங்கு அக்கினியை கொளுத்துவான். உங்களை கண்டதும், நீங்கள் தேவ பிள்ளைகள் என்று அறிந்து கொண்டதும், உங்களுக்கு விரோதமாக கொளுத்தப்படுகிற அக்கினி 7 மடங்காயிருக்கும். ஆனாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளை, பயப்படாதிருங்கள். உபத்திரவங்களை, கடன்களை, கஷ்டங்களை, எதிராய் வருகிற போராட்டங்களை குறித்து பயப்படாதிருங்கள். நிச்சயமாய் 7 மடங்கு அக்கினி போல் உங்களை சுற்றிலும் நெருப்பு சூழ்ந்து இருந்தாலும் சரி, நிச்சயமாய் இந்த இயேசு உங்களை விடுவிக்கிறவராக அந்த நெருப்பு குண்டத்தின் நடுவிலே கடந்து வருவார். நீங்கள் அழிந்து போவதில்லை. உங்களை தூக்கி போடுகிறவர்கள், உங்களை அழிக்க நினைத்தவர்கள், உங்களை நாசமாக்க துடித்தவர்கள், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நிர்மூலமாக்க துடித்தவர்கள் நிச்சயமாய் அழிந்து போவார்கள். அந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவை எப்படி தூக்கி போட்டவர்கள் பலமாய் கட்டி, ராணுவத்தில் இருந்த பலவான்கள் எல்லாம் சேர்ந்து கட்டினார்களே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பலவான்கள் எல்லாம் ராணுவத்தில் மிகவும் பலசாலிகள் சேர்ந்து கட்டினார்கள். ஐயா,
வலுவான கயிறுகளினால் கட்டினார்கள். தூக்கி போட்ட பொழுது தூக்கி போட்ட அத்தனை பேரும் செத்து மடிந்தார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளையோ அக்கினி பற்றவில்லை. ஓ, சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர்களோடு இருந்தார். மறந்து விடாதிருங்கள், அதே அற்புதங்களின் தேவன் இன்றும் உங்களோட இருக்கிறார். பாருங்கள், உபாகமம் 26:18-19 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாக இருப்பாய் என்றும், நான் உண்டு பண்ணின, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்று மோசே கட்டளை கொடுத்தது போல, இன்றும் அன்பு தேவ பிள்ளைகளே, இது மோசேக்காக எழுதப்பட்டதல்ல, இது வேதத்திலே எழுதப்பட்டது. இதுவைகள் நடந்தது. மோசேயின் வார்த்தைகள் தேவ வார்த்தைகள் மூலமாக தேவ ஜனங்களுக்கு நடந்திருக்கலாம். ஆனால் இந்த வேதத்திலே இது எழுதப்பட்டிருக்கிறது உனக்காகவும் எனக்காகவும் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போக கூடாது. உங்கள் வாழ்க்கையிலே இது நிச்சயமாய் பலிக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த மணிப்பூர் கூட்டங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நடக்கப் போகிற பல்வேறு கூட்டங்கள் இங்கே மிகப்பெரிய அசைவையும் அமைதியையும் சமாதானத்தையும் ஆச்சரியம் அதிசயமான அற்புத அடையாளங்களோடு கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கப்படும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகள் மறவாமல் ஜெபியுங்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். என் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஜெப வேளையிலே கடந்து வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. என் நல்ல பிதாவே, இந்த நிகழ்ச்சியை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற, இந்த நல்ல செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளின் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நிகழ்ச்சிகளுக்காக நின்று ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் தேவ மகிமை இறங்கட்டும் சுவாமி. உமக்கு பயந்து உம்முடைய கட்டளைகளில் நடக்கவும் நீதியின்படி நடக்கவும் சிறு கூட்டமாய் உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அதிசயமான காரியங்களினாலும் இவருடைய வாழ்க்கையிலே நீர் சொன்னபடியே இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் இவர்களையும் இவருடைய குடும்பத்தையும் நீர் உண்டு பண்ணின எல்லா ஜனங்களையும் ஜாதிகளை காட்டிலும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையுமாய் சிறந்திருக்க செய்யும்படியாய் உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இப்படியாய் கர்த்தர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீராக. நீ சொன்ன ஒரு வார்த்தையும் விழுந்து போகாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இது தேவனுடைய வார்த்தை என்று விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் இது பலிக்கும் என்று பரிசுத்தவானாகிய பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் சொன்னது போலவே அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே இது பலிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பலத்த பெரிய காரியங்களை செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நிகழ்ச்சியை தாங்கிய அன்பு சகோதரன் வாழ்வான் குன்றத்தை சார்ந்த தினகரன் என்ற அன்பு சகோதரனையும் அவருடைய குடும்பம் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் தடையாய் நிற்கிற எல்லா தடை சுவர்களும் எரியோ கோட்டைகளாய் தன்னாலே விழுந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகள் பலிக்கட்டும். இந்த நிகழ்ச்சியை அநேகருக்கு சார்படுகிறவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. அன்பு சகோதர சகோதரிகள் யாரும் எங்கும் எதிலும் எப்பொழுதும் வெட்கப்பட்டு போகாதபடி இவர்கள் வெட்கப்பட்டு போற இடத்திலே இரட்டத்தனையான பலனை கொடுப்பீராக. இவர்கள் வாழ்க்கை பிரகாசமாய் மாறும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் விளங்குவதாக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இது கர்த்தருடைய வார்த்தை என்று விசுவாசியுங்கள். இது ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல. தேவ வசனத்தை, ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவ வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும்.